செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்க ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்யாமல் தற்போதைய காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஏற்க ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்ததை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்யாமல் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, வணக்கம். காங்கிரஸ் கட்சி பெரிதும் எதிர்பார்த்த அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது தேர்ந்தெடுக்கப்படாமலேயே எம்பிக்கள் கூட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. எம்பிக்களுக்கு இது ஒரு பெருத்த ஒரு சோகமான தகவல் தான். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக, அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த லோக்சபா தலைவராக ராகுல் காந்தி இருக்க வேண்டும் என விரும்பினார்கள். ஆனால் அதற்காகத்தான் அந்த கூட்டமே கூட்டப்பட்டது. ஆனால் அதற்கு ராகுல் காந்தி இசைவு தெரிவிக்கவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கூட்டம் நிறைவு பெற்று தலைவர்கள் எம்பிக்கள் அனைவரும் வெளியே வர தொடங்கி இருக்கிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களிடம் கேட்டபோது ராகுல் காந்தி இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாக தகவல் கூறுகின்றனர். அதாவது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது, தற்போது நாங்கள் சிபிபி, அதாவது இந்த பாராளுமன்றத்திற்கான தலைவரை நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே மற்றும் சோனியா காந்தி ஆகிய இருவரும் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வார்கள். இன்றைய கூட்டத்தில், தற்போது நடைபெற்று முடிந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு செய்யப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக காலை முதல் எதிர்பார்க்கப்பட்ட செய்தி என்பது, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் எதிர்பார்த்த விஷயம் என்பது, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் நடைபெறும் போது இந்த எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு என்பது ஒரு கேபினெட்டுக்கு அந்தஸ்துக்கு நிகரான பொறுப்பு. சட்டமன்றமாக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுக்கு நிகரான பொறுப்பு தான் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு. அதுபோலத்தான் நாடாளுமன்றத்தில் கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அந்த பொறுப்பு இருக்கின்றதோ, ஒரு மதிப்பு இருக்கின்றதோ, அதே போலத்தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பது. எனவே மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பினை ஏற்க ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்பிக்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் சிபிபி, அதாவது சோனியா காந்தி அவர்களும் சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரை விரைவில் தேர்வு செய்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.